Ding dong. Video 1.5 times speed best paraenga for better experience. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தேவ். இந்த வீடியோவில் நம்ம டாப் கே ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டினை பார்ப்போம். கிவன் அன் இன்டீஜர் அரே நம்ஸ் அண்ட் தென் இன்டீஜர் கே. நம்ஸ்னு ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க, அடுத்து கேன்னு ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் த கே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ். ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா அதிக டைம்ஸ் வந்து அந்த அரேல ரிப்பீட் ஆயிருக்க எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ யூ மே ரிட்டர்ன் ஆன்சர் இன் எனி ஆர்டர். ஓகே, ஒவ்வொரு அரேல இருக்க எலிமெண்டோட அக்கரன்சஸ் தான் அதோட ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நம்ஸ் அரேல ஒன்னோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 3, 3 தடவை வந்து அக்கர் ஆயிருக்கு. ஓகேவா? இதுவே 2ஓட ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா 2, 3ஓட ஃப்ரீக்வன்சி கேட்டா 1. ஸோ ஃப்ரீக்வன்சி மேப் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆஷ் மேப் படிக்கிறப்ப வந்து படிச்சிருப்பீங்க கரெக்டா? ஸோ இப்போ 1க்கு வந்து நான் ஃப்ரீக்வன்சி 3ன்னு எடுத்திருப்பேன், 2ஓட ஃப்ரீக்வன்சி வந்து 2ன்னு எடுத்திருப்பேன், அண்ட் 3ஓட ஃப்ரீக்வன்சி வந்து 1ன்னு எடுத்திருப்பேன். கரெக்டா? இதுல டாப் கே மோஸ்ட் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ டாப் கே மோஸ்ட் அப்படின்னு வரப்போ வந்து எனக்கு K2ன்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல அதிகமா அக்கரான 2 எலிமெண்ட். ஸோ இங்க வந்து எனக்கு 1 வந்து 3 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. 1 வந்து 3 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. அப்போ எனக்கு 1ன்றது ஒரு ஆன்சர். ஓகேவா? அதுக்கு அடுத்து எது அதிகமா அக்கர் ஆயிருக்கு? 2 வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அடுத்து 2. ஸோ எனக்கு மொத்தம் இந்த மாதிரி எத்தனை எலிமெண்ட் வேணும்னா கே எலிமெண்ட்ஸ் வேணும். டாப் அக்கர்டு கே எலிமெண்ட்ஸ். அப்போ எனக்கு கே வந்து 2. அப்போ எனக்கு 2 எலிமெண்ட் எடுத்திருக்கோம். அதுதான் வந்து இங்க ஆன்சர் அவுட்புட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா 1க்கு வந்து 1ன்னு வந்திருக்கும். அதே தான் இங்கேயும் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து சிம்பிள் தான். இது எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம் கோடிங்ல. ஓகேவா? சரி, 3 லாஜிக் நம்ம வந்து ப்ரூட்டு, பெட்டரு, ஆப்டிமல் 3 லாஜிக்கும் வந்து இந்த வீடியோல பார்க்க வேணாம். நான் தனித்தனியா போடுறேன். ஏன்னா நான் மொத்தமா போட்டேன் அப்படின்னா டைம் அதிகமாகும், உங்களுக்கும் வந்து மைண்ட் கன்ஃபியூஷனா இருக்கும். நான் ஒன் லைன்ல சொல்லிடுறேன். இந்த வீடியோல நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ், பெட்டர் விட்டுட்டு ஆப்டிமல் மட்டும் பார்ப்போம். ப்ரூட் ஃபோர்ஸ் ஒன் லைன்ல என்ன அப்படின்னா, இதோட ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சுப்பீங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அரே. நான் இங்க 100ன்னு போட்டிருக்கேன். அந்த 3க்கு பதிலா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல இங்க 3ன்னு இருந்துச்சு, அதுக்கு பதிலா 100 வச்சிருக்கேன். அவ்வளவுதான், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரூட் ஃபோர்ஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுல இருக்க ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் எடுத்துருவோம். நான் முன்னாடி எடுத்த மாதிரி 1 வந்து 1 டைம் அக்கர் ஆயிருக்கு, 2 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த எல்லா நம்பரோட ஃப்ரீக்வன்சியும் எடுத்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம சார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஃப்ரீக்வன்சியை சார்ட் பண்ணுவோம். இங்க நமக்கு வந்து எக்ஸாம்பிள் அரேல அதுவே சார்ட் ஆகி வரா மாதிரி இருக்கு. அவங்க பெஸ்ட் கேஸ். ஒரு வேளை இந்த அரே வந்து அப்படியே ரிவர்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கே எலமெண்ட் எடுக்க முடியாது. இருக்கிறதுல மோஸ்ட் அக்கர்டு. அப்ப நான் வந்து இதோட வேல்யூ, இந்த ஆஷ் மேப்ல இருக்க வேல்யூவை டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்க டாப் கே எலமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இருக்க கே எலமெண்ட்ஸ் வந்து எடுப்பேன். ஓகேவா? இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ். சரியா? இது இல்லாம பெட்டர் அப்ரோச் என்ன அப்படின்னா, ப்ரூட் ஃபோர்ஸுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா ஓ ஆஃப் என் லாகன் ஆகும். ஓகேவா? ஓ ஆஃப் என் லாகன் ஆகும். என்னன்றது வந்து இந்த அரேவோட சைஸ். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ, இந்த அரேல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் யூனிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் ஒரு ஆஷ் மேப்ல போடுவேன். அந்த ஆஷ் மேப்பை நான் சார்ட் பண்ணுவேன், டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணுவேன். அப்போதானே எனக்கு அதிகமா அக்கர் ஆனதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். மோஸ்ட் அக்கரிங்ல இருந்து லீஸ்ட் அக்கரிங் எலிமெண்ட் வரைக்கும் வரும். இதுதான் நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல போடுறப்போ வந்து அக்கரன்சஸ் வச்சு சார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி சார்ட் பண்றப்போ வந்து எனக்கு சார்ட் பண்ணல என்ன வரும், லாக் n வரும். நான் n எலமெண்ட்ஸ் வந்து சார்ட் பண்றேன். அப்போ பெட்டர் அப்ரோச் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் நான் வந்து ஹீப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு n எலமெண்ட்ஸும் தேவை கிடையாது. இப்போ எனக்கு ஒஸ்ட் கேஸ் சினாரியோல எனக்கு n எலமெண்ட்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ என்னோட கே வந்து 2 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ என்னோட கே வந்து 2. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அரேவோட சைஸ் இந்த n வந்து 1 மில்லியன் எலமெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சு 1 1 1 நான் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் எலமெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதுல வந்து 500 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 லட்சம் எலமெண்ட் வச்சிருக்கேன். அதுல 5 லட்சம் எலமெண்ட் ஃபுல்லா 1 தான். ஓகேவா? மிச்சம் 5 லட்சம் எலமெண்ட் ஃபுல்லா 0ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த மாதிரி பெரிய அரே, பெரிய அரே. அப்ப நான் n லாகன்ன்றது என்னோட சைஸ் வந்து 10 லட்சம். கரெக்டா? 10 லட்சம்னா 1 மில்லியன். அப்போ 1 மில்லியன் லாக் 1 மில்லியன் வரும். கரெக்டா? பெரிய நம்பர், பெரிய நம்பர்.
ஹீப் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து எல்லாத்தையும் வச்சு சார்ட் பண்ண மாட்டேன். நான் சார்ட் பண்றப்போ பர்ட்டிகுலரா எனக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் தான் நான் ஹீப்லயே வச்சுப்பேன். அதை மட்டும் தான் நான் ஹீப்லயே வச்சுப்பேன். ஒரு ஹீப்ல காம்ப்ளெக்சிட்டி, ஒரு ஹீப்ல நீங்க ஒரு எலிமெண்ட் ஆட் பண்றீங்க ஆர் ரிமூவ் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆகும்னா ஆர்டர் ஆஃப் லாக் ஆஃப் அந்த ஹீப்போட சைஸ் என்னவோ அதுதான் ஹெச்எஸ் அப்படின்னு சும்மா வச்சுக்கிறேன். இந்த ஹீப்போட சைஸ் அந்த பெட்டர் அப்ரோச்ல என்ன பண்ணுவோம்னா ஹீப்போட சைஸ் இந்த கேவாவே வச்சுப்போம். ஏன்னா நமக்கு கே எலமெண்ட்ஸ் தான் தேவை. கே எலமெண்ட்ஸ் தான் தேவை. நான் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் சார்ட் பண்ண எனக்கு அவசியம் தேவையில்லை. ஓகேவா? இப்போ எனக்கு கே எலமெண்ட்ஸ் தான் தேவை. அப்போ நான் இந்த ஹீப் சைஸை கேன்னு வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஆர்டர் ஆஃப் லாக் கேன்னு வந்துருமா? ஸோ இந்த மாதிரி நான் n எலமெண்ட்ஸை வந்து அந்த ஹீப்ல ஆட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். கேவை தாண்டி ஹீப் சைஸ் பெருசாச்சு வச்சுக்கோங்களேன், அந்த லீஸ்ட் அக்கரிங் எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அப்படி ரிமூவ் பண்ணனா எனக்கு வந்து என்ன வரும்? டோட்டல் ஓவரால் காம்ப்ளெக்சிட்டி n எலமெண்ட்ஸை நான் ஹீப்ல ஆட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஹீப்போட சைஸ் எப்பவுமே கேவா தான் வச்சுப்பேன். ஓகேவா? அப்படி வச்சுட்டுனா n லாக் கே வரும். 1 மில்லியன் லாக் 1 மில்லியன் எவ்வளோ பெருசு? 1 மில்லியன் லாக் 2 எவ்வளோ பெருசு? இது ரொம்ப சின்னதுல, இது ரொம்ப ரொம்ப சின்னதுல, கரெக்டா? ஸோ அதுதான், அதுக்கு தான் வந்து பெட்டர் அப்ரோச் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ கேவே வந்து n சைஸ்க்கு இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா பெட்டருக்கும் ப்ரூட்டுக்கும் வந்து பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. பட் அது ஆவரேஜ் கேஸ்ல வந்து டிஃபரன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். சரி, இப்போ இன்கேஸ் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு பெட்டரும் புரியல ப்ரூட்டும் புரியல அப்படின்னா ரெண்டுத்துக்குமே நான் தனித்தனியா வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த பெட்டர் அண்ட் ரூட்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n இருக்கு, இல்லை n log k இருக்கு. அப்போ ஆப்டிமல்ல என்ன இருக்கும்? அதை விட பெட்டர் என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. மேக்ஸிமம் மேக்ஸிமம் டைம்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி O of n இருக்கும். ஓகேவா? கரெக்டா? அதிகபட்சம் n log n இருந்து இறக்குறப்போ O of n வரும். ஸோ O of n எப்படி பண்றது? ஆப்டிமல் அப்ரோச் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ற அல்காரிதம் வந்து பக்கெட் சார்ட். ஓகேவா? பக்கெட் சார்ட் இன்கேஸ் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பேரு பக்கெட் சார்ட். ஆனா என்ன பண்றோம் அப்படிங்கறத நான் சொல்றேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். சரியா? நம்ம வந்து திரும்பி ஒரு அரே மாதிரி ஒன்று நீங்க கிரியேட் பண்ணிப்போம். நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க கீழே ஒரு அரே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அரேல எனக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 6 வரைக்கும் வச்சிருப்பேன். இது ஏன் 0ல இருந்து 6 வரைக்கும் வச்சிருக்கேன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சிஸ். அதிகபட்சம் அதிகபட்சம் எனக்கு எவ்வளவு தடவை வந்து ஒரு எலமெண்ட் அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அரேவோட சைஸே வந்து பாத்தீங்கன்னா 6 தான். கரெக்டா? n சைஸ் என்னது? 6. அப்ப எனக்கு ஒரு எலமெண்ட் அதிகபட்சம் எனக்கு எத்தனை டைம் அக்கர் ஆகும்? 6 டைம்ஸ் அக்கர் ஆகலாம். கரெக்டா? 1 டைம்ஸ்ல இருந்து 6 டைம்ஸ் வரைக்கும் அக்கர் ஆகலாம். இந்த 0ன்றது வந்து விட்டுருங்க, இந்த 0 டைம்ஸ் அக்கர் ஆகாது. பட் ஆனா நம்ம அரே இனிஷியலைஸ் பண்ணும்போது 0 வரும்ன்றதுனால அதை வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ 0 கன்சிடர் பண்ணலன்னா 6 டைம்ஸ் வந்து நமக்கு அக்கர் ஆகும். சரியா? ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா எனக்கு அக்கர் ஆகுதுல இந்த ஃப்ரீக்வன்சிஸ் அதை இண்டெக்ஸா வச்சுக்க போறேன். ஓகேவா? எனக்கு 1 டைம் எலமெண்ட் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா நான் 1ன்ற இடத்துல வந்து வேல்யூ 1 வந்து போட்டு வச்சுப்பேன். புரியுதா? சரி, இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி மேப் எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சி மேப் எப்படி எடுக்கணும் உங்களுக்கு தெரியும். ஃப்ரீக்வன்சி மேப் எடுத்தா எனக்கு எத்தனை வரும்? 1 வந்து 1 டைம் அக்கர் ஆயிருக்கு, 2 வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்வன்சி மேப் கிரியேட் பண்ணிட்டே வந்தோம் வச்சுக்கோங்களேன். 3 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு, 100 1 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. ஃப்ரீக்வன்சி மேப் ஆஷ் மேப் வச்சு நம்ம பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இது எப்படி பண்றது உங்களுக்கு தெரியும். ஆஷ் மேப் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரீக்வன்சி மேப்பை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இந்த ஃப்ரீக்வன்சி மேப்பை யூஸ் பண்ணி கீழே இருக்க இந்த பக்கெட் அரே வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகேவா? இதுல ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கெட். டோட்டலா என்கிட்ட 6 7 6 பிளஸ் 1 இந்த 0வையும் கன்சிடர் பண்ணி சொல்றேன். 6 பிளஸ் 1 அப்படின்னா என்கிட்ட 7 பக்கெட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பக்கெட் அரேல ஒவ்வொரு பக்கெட்ல நம்ம வேல்யூ போட போறோம். எப்படி போட போறோம் அப்படின்னா இந்த மேப்ல வந்து நம்ம இட்ரேட் பண்ணுவோம். சரியா? மேப்ல வந்து ஒரு ஒரு கீயா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1ன்ற கீயை பார்ப்போம். 1ன்ற கீல எனக்கு அக்கரன்சஸ் எத்தனை இருக்கு? 1. சரியா? 1 டைம் வந்து எனக்கு 1ன்ற எலமெண்ட் வந்து வந்திருக்கு, கீ வந்திருக்கு. சரியா? அப்போ 1 டைம்ன்றது அக்கரன்ஸ். அப்போ நான் ஃப்ரீக்வன்சில போய் பார்ப்பேன். எனக்கு 1 டைம் வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இங்க என்ன பண்றேன்னா
இங்க ஒரு லிஸ்ட், எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். இப்பதான் உருவாக்குறேன். இதுக்கு முன்னாடி அங்க என்ன வேல்யூ இருக்குன்னா நல்லு, அங்க வேல்யூவே கிடையாது. ஸோ இப்போ ஒரு எம்டி லிஸ்ட் வந்து உருவாக்குறேன். ஸோ அந்த எம்டி லிஸ்ட்ல என்ன போடுறேன் அப்படின்னா ஒன்னுன்ற வேல்யூ வந்து போட்டு வைக்கிறேன். ஓகேவா? அந்த லிஸ்ட் இருக்கு, அப்படியே இருக்கு. சரியா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்றேன், அடுத்து 2 பாக்குறேன். 2 பார்த்தா 2 வந்து எனக்கு 2ன்ற கீ வந்து எனக்கு எத்தனை தடவை அக்கறை இருக்கு, 2 டைம்ஸ் வந்து அக்கறை இருக்கு. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி இண்டெக்ஸா வச்சு நான் இந்த பக்கெட்ஸ்ன்ற அரேவில் வந்து தேடுறேன். ஓகேவா? அப்ப தேடினா எனக்கு 2ன்ற இடத்துல எதுவும் இல்லை. அப்ப நான் இங்க வந்து திரும்பி ஒரு லிஸ்ட், எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். இது வரைக்கும் அங்க எதுவும் இல்லை, நல்ல கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு 2ன்ற வேல்யூ வந்து போட்டுருவேன். ஆச்சா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போவேன். நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போனேன்னா 3ன்றது வந்து கீ. 3ன்ற கீ வந்து எத்தனை தடவை அக்கறை இருக்கு, 2 டைம்ஸ். அப்பனா நான் ஃப்ரீக்வன்சில 2 டைம்ஸ், அக்கரன்சஸ் தான் வந்து இண்டெக்ஸ், ஃப்ரீக்வன்சி தான் இண்டெக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி போவேன். போயிட்டு நான் எங்க கீயை வந்து இங்க ஆட் பண்ணிடுவேன் லிஸ்ட்ல. எங்க வந்து எனக்கு அக்கரன்சஸ் 2 இருக்கோ அங்க வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணியாச்சா? அடுத்து எங்க இருக்கு 100. 100 எத்தனை தடவை அக்கறை இருக்கு, 1. இப்போ என்ன பண்ணணும் நீங்களே யோசிங்க. 1ன்ற ஃப்ரீக்வன்சில எனக்கு பக்கெட்ஸ்ல போயிட்டு அந்த வேல்யூல எனக்கு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட் இல்லைன்னா நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல வேல்யூ ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி லிஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த லிஸ்ட்ல அப்படியே வேல்யூ ஆட் பண்ணுவோம். 100 ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? அதுக்கு அடுத்து மேப்ல ஏதாவது எலிமெண்ட் இருக்கா, எதுவும் இல்லை. கரெக்டா? நமக்கு என்ன தேவை, எது வந்து அக்கரன்சஸ் அதிகமா இருக்கோ டாப் கே எலமெண்ட்ஸ் தேவை, டாப் கே எலமெண்ட்ஸ் தேவை. கரெக்டா? ஸோ இப்போ இங்க வந்து என் வந்து நம்ம 2, என் வந்து 6, கே வந்து 2ன்னு வச்சுப்போம். ஓகே, அப்ப எனக்கு டாப் 2 எலமெண்ட்ஸ் தேவை, அதிகமா அக்கர் ஆயிருக்க டாப் 2 எலமெண்ட்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பக்கெட்ஸ் அரேவை நான் அப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரீக்வன்சியை தான் இண்டெக்ஸா வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு ஃப்ரீக்வன்சி 6 அப்படின்னா என்ன அர்த்தம், 6 தடவை அந்த எலமெண்ட் அக்கறை இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன இருக்கும், 6 தடவை அந்த எலமெண்ட் அக்கறை இருக்கும். அப்ப நான் லாஸ்ட்ல இருந்து இட்ரேட் பண்ணிட்டே வந்தேன்னா எனக்கு டாப் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டா? அதிக டைம் அக்கர் ஆனதெல்லாம் எனக்கு பின்னாடில இருந்து தான் வரணும். கரெக்டா? ஏன்னா டிசெண்டிங் ஆர்டர், ஃப்ரீக்வன்சியை டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து நம்ம ஷார்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்க வந்து நம்ம பின்னாடில இருந்து வந்து இட்ரேட் பண்ணிட்டு வரும். ஸோ பின்னாடில இருந்து வந்தோம்னா எனக்கு 6ல ஏதாவது வேல்யூ இருக்கா, வேல்யூ இல்ல, நல்லு. 5ல வேல்யூ இருக்கா, இல்ல, நல்லு. 4ல இருக்கா, இல்ல. 3ல இருக்கா, இல்ல. லாஸ்ட்ல 2ல இருக்கா, ஆமா 2ல வேல்யூ இருக்கு. அவ வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துப்போம். இங்க 2ன்றது ஒரு வேல்யூ. சரி, 2ன்றது ஒரு ஆன்சர் எடுத்துக்கிட்டோம், முடிஞ்சு. அதுக்கு அடுத்து எனக்கு கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, 2 எலமெண்ட் கிடைச்சதா, கிடைக்கல, 1 தான் கிடைச்சிருக்கு. சரி, அதுக்கு அடுத்த வேல்யூ ஏதாவது இருக்கா, இருக்கு, எடுத்துப்போம், 3. இப்போ எனக்கு கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கரெக்டா? எனக்கு 2 எலமெண்ட் தேவை, டாப் 2 எலமெண்ட்ஸ் தேவை. அப்ப நான் 2, 3ன்ற ரெண்டுத்தையும் எடுத்துட்டேன். எனக்கு இங்க இருக்க எலமெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு மீதி எலமெண்ட் இருக்கு, ஆனா கே வந்து 2 தான். கரெக்டா? அப்ப நான் எடுத்துட்டேன். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இருக்கும், ப்ரூட் பெட்டர்ல பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் n log n, n log k அப்படின்னு இருந்துச்சு. கரெக்டா? ஸோ இங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும், நீங்களே பாருங்க. நான் என்ன பண்றேன், ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், பக்கெட்ஸ் அரேன்னு. worst கேஸ் செனாரியோ நான் என்ன சொன்ன முன்னாடியே, இங்க இருக்க எல்லா எலமெண்ட்டும் யூனிக். உதாரணத்துக்கு வச்சுப்போம், நான் இங்க இருக்க எல்லா எலமெண்ட்டையும் 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே ஒரு டைம் தான் அக்கறை இருக்கு. worst கேஸ் செனாரியோல என்ன ஆகும், இந்த 1ன்ற அரேல எனக்கு இந்த 1, 2, 3, 4, 5, 6ன்னு எல்லாமே இங்க இருக்கும். சரிதானே? அப்ப இந்த n சைஸ்ல தான் நான் வந்து இந்த பக்கெட்ஸ் அரேயோட சைஸே வச்சிருக்கேன். அப்ப இதுக்குள்ள போகும். ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5 எவ்வளவு வரைக்கும் போகும், மேக்ஸிமம் எவ்வளவு போகும், n டைம்ஸ் தான் போகும். கரெக்டா? n டைம்ஸ் உள்ள போகும்போது அதனால மோஸ்ட் பாசிபிளா எத்தனை எலமெண்ட் போய் பார்க்க முடியும், n எலமெண்ட்ஸ் தான் பார்க்க முடியும். நான் இதுக்குள்ள போனேன்னா n டைம்ஸ் உள்ள போறேன். ஓகேவா? ஒவ்வொரு பக்கெட்குள்ளேயும் நான் போயிட்டு n எலமெண்ட்ஸை பார்க்க போறது கிடையாது. ஓகேவா? டோட்டலா எல்லா பக்கெட்ஸ்குள்ள போயிட்டு நான் வெளில வரும்போது அதிகபட்சம் n எலமெண்ட்ஸை தான் நான் பார்த்திருப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் n இது ஒன்று, இங்க ஒரு இது ஆர்டர் ஆஃப் n. அப்போனா எனக்கு என்ன வரும் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் n வந்து இந்த பக்கெட்டை ஃபுல்லா சர்ச் பண்றதுக்கு, ஒரு பக்கெட்டுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து டோட்டலா எல்லா எலமெண்ட்ஸும் பார்க்கறதுக்கு ஆர்டர் ஆஃப் n. ஆர்டர் ஆஃப் 2n வரும். நம்ம வந்து இந்த 2 வேணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம், பெருசா கன்சிடர் பண்ண வேணாம். ஆர்டர் ஆஃப் nன்றது
டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது? நான் அதே தான் இங்க ஒரு பக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பக்கெட்ல n எலிமெண்ட்ஸ் போட போறேன். அப்ப ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. நான் இந்த பக்கெட்டோட சைஸ் என்னது? அதே n எலிமெண்ட் தான். இங்க n எலிமெண்ட் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த n எலிமெண்ட்ஸ் தான் வந்து நான் அதே சைஸ்ல இங்க கீழே கிரியேட் பண்ணியிருக்கேன். அது ஏன் கிரியேட் பண்ண அந்த சைஸ் வச்சேன், இந்த ரேஞ்ச் வச்சேன், 0 to 6 ஏன் ரேஞ்ச் வச்சேன் முன்னாடியே சொன்னால. ஸோ அதனால எனக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் அதே ஆர்டர் ஆஃப் n தான் வரும். ஸ்பேஸும் எனக்கு ஆர்டர் ஆஃப் n, டைமும் எனக்கு ஆர்டர் ஆஃப் n. இப்போ இது ப்ரூட் பெட்டரோட ஆப்டிமல் சொல்யூஷன். கரெக்ட் இல்லையா? கரெக்ட் இல்லையா? ஸோ பக்கெட் சார்ட்ன்றது வந்து ஸ்டாண்டர்டா இப்படி இருக்காது. ஓகேவா? இது வந்து ஒரு மாடிஃபைடு பக்கெட் சார்ட்னு வச்சுக்கலாம். ஆனா பக்கெட் சார்ட்ன்ற பேரெல்லாம் விட்டுருங்க. இன்ட்யூஷனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளால சால்வ் பண்ண முடியும். நீங்க பக்கெட் சார்ட் பார்த்துட்டு வந்து இதை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏன் நான் இதை பக்கெட் சார்ட்னு சொல்றேன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு சூடோ கோட் எழுதணும் அவசியம் இல்லை. டைரக்டா நம்ம கோட் எழுதுவோம். கோட் எழுதும் போது உங்களுக்கு புரியும். டவுட் இருந்துச்சுன்னா நான் கோட்ல வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டைரக்டா கோடுக்கு போயிடலாம். ஓகே, சரி. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் மேப் வந்து கிரியேட் பண்ணி ஃப்ரீக்வன்சி எடுத்துவேன். 3 ஸ்டெப் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? ஃப்ரீக்வன்சி மேப் வந்து கிரியேட் பண்ண சொன்னேன். கரெக்டா? ரெண்டாவது என்ன பண்ணேன்? பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு அண்ட் புட் வேல்யூ இன்சைட் பக்கெட். எல்லா வேல்யூவும் எடுத்து அந்த பக்கெட்ஸ்ல வந்து போட்டுறணும். ஃப்ரீக்வன்சி இண்டெக்ஸ்ல இருக்க மாதிரி எடுத்து போட்டுறணும். கரெக்டா? மூணாவது என்ன பண்ணணும்? அந்த பக்கெட்ல இருந்து கிரியேட் ரிசல்ட் வித் டாப் k எலமெண்ட்ஸ். கரெக்டா? நான் k எலமெண்ட்ஸ் எடுத்து நான் கிரியேட் பண்றேன் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போறேன். எனக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்றது வந்து இன்டீஜர் அரே. சரி தானே? சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி மேப்பை கிரியேட் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி மேப் என்ன பண்ணுவோம்? மேப் ஆஃப் ஒவ்வொரு இன்டீஜரும் எத்தனை தடவை அக்கறை இருக்குன்றத இன்டீஜர்லயே வச்சுக்கிறேன். அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க. டன்னு. அதுக்கடுத்து நம்சரையில் இருக்க ஒரு நம்பரா எடுப்போமா? எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? ஃப்ரீக்வன்சி டாட் புட் ஆஃப் நம் கமா ஃப்ரீக்வன்சி டாட் கெட் ஆர் டிஃபால்ட். சரி, இந்த கெட் ஆர் டிஃபால்ட்னா என்ன அப்படின்றது நீங்க பார்த்துருப்பீங்க மேப்ல. இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஆஸ் பர் நேம் சஜஸ்ட் கெட் அப்படின்றது வந்து அந்த வேல்யூ இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வரோம். ஆர் டிஃபால்ட்னா இன்கேஸ் மேப்ல நம்மன்ற வேல்யூ இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம இங்க கிரியேட் பண்ணல, இங்க வெறும் மேப் ஒண்டி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்போ நம்மன்ற வேல்யூ வந்து மேப்ல இருக்காது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா எனக்கு 0 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ கெட் ஆர் டிஃபால்ட் என்ன பண்ணனா எனக்கு நம்மன்ற வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எடுத்துட்டு வந்து கொடு. வேல்யூ இல்லை அப்படின்னா எனக்கு 0 அப்படின்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணு பை டிஃபால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃப்ரீக்வன்சி மேப்ல நம் போட போறேன். இன்கேஸ் எனக்கு அப்படி ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா ப்ரீவியஸா என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை எடுத்து அது கூட 1 வந்து கூட்டி நான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். எந்த வேல்யூவும் இல்லைன்னா 0 கொடுத்து 0 1 கூட்டி ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ போடும்போது எனக்கு வந்து நம்மன்றது வந்து 1 டைம் அக்கறை இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? அதுதான் கெட் ஆர் டிஃபால்ட். நீங்க இல்லைன்னா மேப்ல இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு கண்டெய்ன்ஸ் கீ போட்டு போடலாம். ஓகேவா? இது வந்து ஒரு லைன். ஜஸ்ட் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். காமனா வந்து எல்லா கோட்லயும் யூஸ் பண்ணுவோம். சரி, ஃப்ரீக்வன்சி வந்து கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து பக்கெட் கிரியேட் பண்ணலாம். பக்கெட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்? பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணலாம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஒரு பக்கெட்லயும் ஒரு ஒரு லிஸ்ட் இருக்கணும். கரெக்டா? அந்த லிஸ்ட்ல நான் இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ண போறேன். சரியா? ஸோ இனிஷியலா பக்கெட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்றேன். நியூ லிஸ்ட் ஆஃப் லென்த் என்னவா இருக்கணும்? நம்ஸ் என்ன லென்த்தோ அதே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுவும் அடுத்த எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? இந்த லைன் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜாவால ஜென்ரிக்ஸ் படிக்கணும். ஜென்ரிக்ஸ் டைப் எரேசர் அது படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த லைன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? நாங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் அப்படின்றது இந்த ஆங்குலர் பிராக்கெட்ஸ் போட்டு இன்டீஜர் போட்டிருக்கேன் இல்லையா? இது வந்து ஒரு ஜென்ரிக். ஓகேவா? பேசிக்கா லிஸ்ட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். நான் இதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அரே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இங்க நான் நியூ லிஸ்ட் ஆஃப்னு கொடுக்குறேன் பாத்தீங்களா? இங்க நான் வந்து இன்டீஜர்னு கொடுக்கல. இப்படி இன்டீஜர்னு கொடுக்க மாட்டேன். இப்படி கொடுத்தனாலோ இல்ல இந்த மாதிரி கொடுத்தனாலோ எனக்கு எரர் வரும். ஏன்னா டைப் எரேசர் கான்செப்ட்னால. ஓகேவா? இது ஏன்றது வந்து நீங்க ஜாவோட
ஜென்ரிக்ஸும் டைப் எரேசரும் பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிளீனா இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் நான் வீடியோ போட்டேன்னா ஐகார்ட்ல வந்து கொடுக்குறேன். சரியா? சரி. நான் பக்கெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இனிஷியலா எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃப்ரீக்வன்சி மேப்ல இருக்க கீ செட்டு அதானே பண்ணணும். நம்ம ஃப்ரீக்வன்சி மேப்ல இருந்து எல்லா கீயும் எடுக்க போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்? ஃப்ரீக்வன்சி மேப்ல இருந்து கீ செட் எடுத்து அதுல இருக்க ஒவ்வொரு கீயா போயிட்டு அக்கரன்சஸ் எல்லாம் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி டாட் கெட் ஆஃப் கீயை கொடுத்தோம்னா எத்தனை தடவை அக்கரன்சஸ் வரும் அப்படின்னு இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம்? பக்கெட்ஸ்ல அந்த அக்கரன்சஸ்க்கான இண்டெக்ஸ் நான் சொன்னல ஃப்ரீக்வன்சிக்கான இண்டெக்ஸ் வேணும் நமக்கு. எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்குன்னு இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸ்ல தான் நம்ம வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ண போறோம். அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா, ஏன்னா இனிஷியலா எல்லாமே நல்லா தானே வச்சிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுச்சுன்னா இதுவும் உங்களுக்கு கரெக்டா புரியும். ஸோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேல்யூ ஆட் பண்ணுவேன். என்ன வேல்யூ ஆட் பண்ணுவேன்? எந்த நம்மும் அதை வந்து ஆட் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ இங்க வந்து நான் வேல்யூ ஆட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு பக்கெட் சரி கிரியேட் பண்ணிட்டு அந்த பக்கெட்ஸ் வந்து எம்டியா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து நான் வேல்யூ ஆட் பண்ணிட்டேன். டன்னா. எம்டியா இல்லைன்னா இந்த எஃப்குள்ளேயே போகாது, வேல்யூ மட்டும் ஆட் ஆகும் அந்த லிஸ்ட்ல. சரிதானே? சரி. இப்போ டாப் கே எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? நான் ரிசல்ட் அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு கேட்டது வந்து இன்டீஜர் அரே தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ரிசல்ட் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். கே எலமெண்ட்ஸ் தான் எனக்கு அதுல இருக்க போகுது. இதுல தான் நான் டாப் கே எலமெண்ட்ஸ் வந்து போட போறேன். எப்படி இட்ரேட் பண்ணுவோம்? நம்ம பக்கெட்ஸ் அரேல தான் இட்ரேட் பண்ண போறோம் லாஸ்ட்ல இருந்து. ஏன்னா இண்டெக்ஸ் எனக்கு ஃப்ரீக்வன்சி தான். அப்போனா பெரிய இண்டெக்ஸ்ல இருந்து தான் நான் சின்ன இண்டெக்ஸ்க்கு போவேன். கரெக்டா? அப்போ எனக்கு i is equal to buckets dot length minus 1 greater than equal to start வரைக்கும் 0 வரைக்கும். ரிவர்ஸ்ல போறதுனால மைனஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவேன்? எனக்கு அந்த பர்டிகுலர் பக்கெட்டு வேல்யூ இருக்கா ஆல்ரெடி நாட் ஈக்குவல் டு நல். அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்கா, அதுல லிஸ்ட் வேல்யூ எல்லாம் போட்டு வச்சிருக்கானா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ள இட்ரேட் பண்ணுவோம். j lesser than buckets of i dot length. அந்த பக்கெட், அந்த பர்டிகுலர் பக்கெட். ஓகேவா? பார்ப்போம். அதுல இருக்க வேல்யூ எல்லாம் எடுத்து நம்ம வந்து ரிசல்ட்ல போடுவோம். சரி, இப்போ இந்த ரிசல்ட்ல போடுறதுக்கு நமக்கு வேரியபிள் கிடையாது. ஓகே, அதனால இங்க வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் 0வா இருக்கும். ஸோ ரிசல்ட் ஆஃப் 0ல வந்து எனக்கு என்ன வேல்யூ இருக்கும்? பக்கெட்ஸ் ஆஃப் ஐ டாட் கெட் ஆஃப் ஜே. கரெக்டா? பக்கெட்ஸ் ஆஃப் ஐல தான் நான் இட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு எலமெண்டா. ஸோ அதோட இண்டெக்ஸ் வந்து ஜே. சரியா? ஸோ அதனால நான் கெட் ஆஃப் ஜேன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இதை நீங்க வந்து ஃபார் ஈச் லூப் எழுதுறீங்கனாலும் ஃபார் ஈச் லூப்பாகவும் எழுதிக்கலாம். சரியா? அடுத்து என்ன பண்ணுவேன்? இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அடுத்த வேல்யூ வரும்போது திரும்பி நான் அடுத்த இதுல போடணும். எனக்கு பிரேக்கிங் கேஸ் என்னது? இண்டெக்ஸ் வந்து கே ஆயிடுச்சுன்னா, கே எலமெண்ட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அவ்வளோதான். கரெக்டா? கே எலமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இது ஜாவா கிளாஸ்ன்றதுனால நம்ம லாஸ்ட்ல ஏதோ ரிட்டர்ன் பண்ணாம இருக்கணும். அதனால நான் ரிட்டர்ன் ரிசல்ட்னு கொடுத்துட்றேன். ஃபைனா? 3 விஷயம் தான் பண்ணும். ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணும், பக்கெட் கிரியேட் பண்ணி பக்கெட்ல வேல்யூ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், அதுக்கப்புறமா ரிசல்ட் அரே வந்து பில்ட் பண்ணும். பக்கெட் லாஸ்ட்ல இருந்து இட்ரேட் பண்ணிட்டு அந்த பக்கெட் எம்டியா இல்லைன்ற பட்சத்துல அந்த பக்கெட்குள்ள இட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூவா எடுத்து ரிசல்ட்ல போட்டுட்டே வந்தோம். இன்கேஸ் எனக்கு கே வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். ஓகேவா? ரன் பண்ணி பார்ப்போம் ரன் ஆகுதான்னு. எரர் வந்துச்சுன்னா சரி பண்ணலாம். என்ன எரர்? செமிகாலன். ஓகே, வேற பண்ணிருக்கலாம். மீண்டுமா? என்ன கமா? சிறப்பு. இப்ப எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பக்கெட்ஸ் ஆஃப் ஐ டாட் லென்த். சரி, இது ஏன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா
நான் கிரியேட் பண்ணது லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர். லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்னா நான் சைஸ் தானே கொடுக்கணும். இது அடுத்து வேற என்ன, வேற எதுவும் இல்லை. இப்போ நான் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் மிஸ்டேக். இது உங்களுக்கு சொல்லி தரதுனால நான் சின்டாக்ஸ் விட்டேன். இதை விடுங்க, இது எல்லா டைம்லயும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த பக்கெட்ஸ் ஆஃப் ஃபைல் நான் இங்க லென்த்னு எழுதுனேன் பாத்தீங்களா? ஸோ இது வந்து நான் இங்க பக்கெட்ஸ் டாட் லென்த்னு எழுதியிருக்கேன். அப்படியே ஸ்பீடா டைப் அடிக்கும்போது இங்கேயும் பக்கெட்ஸ் ஆஃப் ஃபைல் டாட் லென்த்னு எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி மிஸ்டேக் நீங்க பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. மோஸ்டா நீங்க ஃபேங் லெவல் இன்டர்வியூஸ்லாம் உட்காருறீங்கன்ற பட்சத்துல அங்க நோட் பேட்ல தான் அடிக்க சொல்லுவாங்க. சரி, அதனால இப்போ எனக்கு வந்த மாதிரி கம்பைலர் எரர்ஸ்லாம் வந்து வராது. அந்த நேரத்துலலாம் நீங்க ஞாபகம் வச்சு கரெக்டா என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத மனசுல வச்சு கூட எழுதுங்க. ஓகேவா? சரி, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆப்டிமல். ஸோ பெட்டர் அந்த ப்ரூட்டுக்கு வந்து நான் வீடியோ போடல. பட் ஆனால் உங்களுக்கு இன்ட்யூஷன் ஹிட் ஆகல, எனக்கு இந்த ஆர்டர் ஆஃப் என் வந்து புரியலன்னா நான் பெட்டர் அண்ட் ப்ரூட் வந்து போட்டுட்டு நான் அதுக்கான இதை வந்து என் கார்ட்லயோ இல்லை ஐ கார்ட்லயோ போடுறேன். ஃபைனா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், ஹாவ் அ குட் டே.